டைனோசர் கதை பகுதி 2. அன்று பூங்காவிற்கு வந்த கதிர், கயல், முத்து, மலர், வினோத் ஆகிய ஐவரும் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பூஞ்சிட்டு எப்போது வரும் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். சிட்டு ஏன் இன்னும் வரல? கதையை போன மாசம் பாதியில நிறுத்திட்டு போயிடுச்சு. கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னும் வரலையே என்றான் வினோத் நாலா பக்கமும் வானத்தை பார்த்தபடி. என்ன பசங்களா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டபடியே மரக்கிளையில் வந்து அமர்ந்தது சிட்டு. தோ பூஞ்சிட்டு வந்தாச்சு, பூஞ்சிட்டு வந்தாச்சு என்று குதித்தாள் மலர். கதை கேட்கும் ஆவலில் சிட்டு சொல்வதற்கு முன்பே எல்லா குழந்தைகளும் வட்டமாக அமர்ந்தனர். டைனோசர் என்ன தின்னும்னு போன தடவை வினோத் கேட்டா, அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுல 2 வகை இருந்திருக்கு. ஒன்று தாவர உண்ணி, அதாவது செடி கொடிகளை தின்னுறது, ஹாபி ஓரஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்னொன்று மாமிச உண்ணி, விலங்குகளையும் மீனையும் கொன்று தின்னும். அதுக்கு ஆங்கிலத்தில் என்னமோ சொல்லுவாங்களே. எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். அதுக்கு கார்னிவோர்ஸ்னு சொல்லுவாங்க என்று வகுப்பில் சொல்வது போல் கையை தூக்கியபடி உற்சாகமாக சொன்னான் கதிர். வெரி குட், சரியான விடை கதிர். ஒரே விலங்குல 2 விதம் இருந்துச்சா? ஆச்சரியம்தான் என்றான் பாபு. ஏன், நம்ம மனுஷங்கள வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இல்லையா? அது மாதிரி போல இருக்கு. ஆமா கயல், அதே மாதிரி தான். டிப்ளோடக்கஸ்னு ஒரு வகை. அதுக்கு கழுத்து ரொம்ப நீளம். அதனால கழுத்தை நீட்டி மரத்தோட உச்சியில இருந்து அதுக்கு பிடிச்ச இலையா பறிச்சு தின்னும். ஒட்டகச்சிவிங்கி மாதிரி கழுத்து நீளமா இருக்குமோ? ஆமா முத்து, அதோட கழுத்தை விட இன்னும் நீளமா இருக்கும். முழுக்க முழுக்க முக்கோணமா தட்டை நீட்டிக்கிட்டு பயங்கரமா ஒரு டைனோசர் இருக்கே, அதுதானே முதுகால குத்தி கிழிச்சு மிருகத்தை கொன்னு தின்னும்? மலர் கேட்டாள். அதானே பார்த்தேன். இவ்வளோ நேரம் இவ அமைதியா இருந்ததே ஆச்சரியம்தான். எப்படி குத்தி கிழிச்சு தின்னோ, எப்படி ரத்தம் குடிக்கும்னு இன்னும் கேட்க ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். கேட்டுட்டா என்று சிரித்தான் முத்து. அது பார்க்க தான் பயங்கரமா இருக்கும் மலர், ஆனா மாமிசமே தின்னாது. அது பேரு ஸ்டெகோசரஸ். அதுக்கு சின்ன கழுத்து, சின்ன தலை. அதனால கீழே இருக்கிற புல், பூண்டு, புதர் செடிகளை தின்னும். அடச்சா, அதோட படத்தை பார்க்க அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு முதுகுல முக்கோணமா டைல்ஸை சொருகி வச்சுட்டு பயமுறுத்துது என்றான் வினோத். அதுவா, மற்ற விலங்கு கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான். எந்த மிருகமும் முதுகுல பாஞ்சு அதை கொல்ல முடியாதே. அது மட்டும் இல்ல, பெண் டைனோசரை கவர்ந்தெழுக்க அந்த மாதிரி இருந்திருக்கலாம்னு, அல்லது உடம்பு சூட்ட சமநிலையில் வைக்க அதை பயன்படுத்திருக்கலாம்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு சூரிய சக்தியை சேமிக்க பயன்படுத்துற தகடுக்கு அது முன்மாதிரியா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியா? நம்பவே முடியலையே. அது எப்படி சிட்டு என்றான் பாபு. எப்படின்னா, குளிர்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கும்போது அந்த தகடுகளை வெயில நல்லா நீட்டி சூரிய வெப்பத்தை சேகரிச்சு உடம்பு சூட்டை அதிகமாக்கிக்குமா. அதுவே வெயில் காலம்னா ரொம்ப வெயில் படாம தட்டை கொஞ்சம் உள்ளார இழுத்துக்குமா. சூடான காலத்துல குளிர்ந்த காத்து அடிச்சா அதை வெளியில நல்லா நீட்டி காத்த உள்வாங்கி சூட்டை குறைச்சிக்குமா. ஐ, சூப்பர் ஐடியா. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, செடி கொடி தின்னா டைனோசர் பத்தி சொல்லிட்ட, மாமிசம் தின்ற வகையை பத்தி சொல்லு சிட்டு என்றான் வினோத். சொல்றேன். ஒன்னா தானே சொல்லணும். பேரியானிக்ஸ்னு ஒன்று, அது மீனை பிடிச்சி தின்னும். ஒரு கோழி அளவுக்கு குட்டியா இருந்த டைனோசர் பல்லியை பிடிச்சி தின்னும். அது பேரு கம்சோக்னத்தஸ்னு பேரு. ஓ, குட்டியா கூட டைனோசர் இருக்குமா? எல்லாமே பெருசு பெருசா இருக்கும்னு தான் இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது என்றாள் கயல். அப்படித்தான் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அது தப்பு. அதுல சின்னதும் இருந்திருக்கு. பேரு வாயில நுழைய மாட்டேங்குது. பல்லிய பிடிச்சி தின்னும்னு சொன்னியே, அதுதான் எல்லாத்தையும் விட குட்டி டைனோசரா சிட்டு என்றான் முத்து. இல்லை,
இப்போ உலகத்திலேயே இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பறவை எதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். ஹம்மிங் பறவை. சரியா சொல்லிட்ட கதிர். அது 2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். அந்த பறவை மாதிரியே குட்டியா ஒரு டைனோசரோட புதைப்படிவத்தை மியான்மர் நாட்டில் சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப சின்ன டைனோசர். பறவை மாதிரி டைனோசர் இருக்கும்னா அப்போ டைனோசர்லேருந்து தான் பறவை இனம் தோன்றுச்சா? நீ வேற கயல். டைனோசர் விலங்கு, அதுலேருந்து பறவை எப்படி வரும்? சான்ஸே இல்லை. சரிதானே சிட்டு என்றான் வினோத். கயல் யூகிச்சது ரொம்ப சரி வினோத். குரங்குலேருந்து மனுஷன் தோன்றுனான்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற பறவை இனம் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த தெரோபோட்ஸ் டைனோசர்லேருந்து தோன்றி இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, நேரம் ஆயிட்டது, கிளம்புறேன். எல்லாரும் பத்திரமா இருங்க. அடுத்த மாசம் பார்ப்போம். சிட்டு, மற்ற மிருகத்தை கொண்டு தின்ன டைனோசர் பத்தி எதுவுமே சொல்லல. தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லிட்டு போயேன் என்றாள் மலர் கெஞ்சுகிற குரலில். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு மலர். அதை பத்தி அடுத்த முறை கண்டிப்பா சொல்றேன். டாடா, பை பை, see you. சிட்டுவுக்கு டாட்டா காட்டிவிட்டு குழந்தைகளும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பினர். அடுத்த மாதம் எப்போது வரும், சிட்டு வந்து கதையை தொடரும் என ஆவலாக காத்திருக்கின்றனர். என குழந்தைகளே, நீங்களும் தானே? டைனோசர் பற்றி ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் எங்களுக்கு எழுதுங்கள். சிட்டு அடுத்த முறை உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி feedback@poonchittu.com.